My name is Subbu. My job today is to distract you, to keep you busy until they are ready with the next item. So I'm going to bore you by sharing some experiences from my past. It was the summer of 1985 when I had just gotten married and I had the opportunity to pursue postgraduate studies in the US. It was a very kind of a, how do you say that, exciting, nervous situation to a place which we had no idea about. This was not the time where there was internet, no cell phones, no nothing. So we are going to an entirely new place. So nervous excitement was there. It was the very first time both of us saw the insides of a real plane, by the way. So we are inside, seated, moving on. The plane has taken off. It's reached cruise altitude. Then I hear an announcement saying, the beverage service will commence shortly. So I'm excited, looking forward to what the beverage service would be. So the fellow brings a cart and he comes, sir, may I offer you something to drink? True to being an Indian, I say, kapi. He says, milk? No, coffee. Sir, would you like milk in the coffee? Huh? Milk in the coffee? Coffee panna theriyuma ivarukku? Coffee la milk illama eppadi பண்ணுவார் அவரு? Yes, milk. Sugar? Yes, sugar. The next question really blew me off. He said, how many? How many? நான் இதுவரை ஒரு ஸ்பூன்ல எண்ணினதே கிடையாது எத்தனை சுகர் கிறிஸ்டல் இருக்குன்னு. 100 சொல்லாமா? 150? யூ பிரிங், ஐ வில் டேக் சொன்னேன். சுகர் கொண்டு வந்தார். இத்தனை பெரிய ஒரு கியூப் கொண்டு வந்தார். ஐயோ, இதுவா சுகரா? அது வேற பார்த்ததே கிடையாது இதுவரை பெரிய கிறிஸ்டல். பழிச்சது ஒரு 100 எல்லாம் சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஒரு ஆக்வர்டா தானே இருந்திருக்கும். See, one thing I learned very quickly, இந்த US or இந்த எல்லா இடத்துலையும் நிறைய சாய்ஸ் கொடுக்குறான். இந்த சாய்ஸ் கொடுத்தே நம்மளை போர் அடிச்சுடுவான். By the time you figure out what it is that you really want, உங்க பசி போகும், தாகம் போகும், எல்லாம் போயிடும். ஒரு சின்ன தண்ணி கேட்டுனா ஒரு பாட்டிலில் வேணுமா சார், கேனில் கொடுக்கணுமா, கிளாஸில் கொடுக்கணுமா, அதில் ஒரு லெமன் போடணுமா, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்குள்ள தண்ணி கொடுப்பா. ஹாட்டாக வேணுமா, கோல்டாக வேணுமா, ஐஸ் வேணுமா சொல்லிகிட்டே இருப்பான். நம்ம ஊரில் இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒருத்தர் வருவார், ஒரு காலுக்கு மேலே ஒரு பென்சில் வச்சுட்டு, சார் என்ன வேணும் சார்? காஃபி. உள்ளே போயிட்டு காஃபி எடுத்துகிட்டு வருவார். ஒரு கொஷின் கேட்க மாட்டார், க்ளீனாக கொடுத்து விடுவார். காஃபியில் டிகாக்ஷன் வேணுமா, கப்புறா ஹாஃப் அண்ட் ஆஃப் வேணுமா, க்ரீமர் வேணுமா, சுகர் வேணுமா, நேச்சுரல் ஸ்வீட்னர் வேணுமா, ஸ்ப்ளெண்டா வேணுமா, ஹனி வேணுமா? So this doesn't happen with our people. Coffee na oru coffee, avar onnu illa. So this kind of thing I realized very quickly. This choice based, mongering, if you will. நம்ம ஊர்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது. In fact, there is something I came across recently. இதுக்கு எல்லாம் இந்த சாய்ஸ்க்கு எல்லாமே ஒரு இந்தியன் ரிவெஞ்சுன்னு ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறா. என்ன வேணும் சார் சொன்னா, I'll have a tall latte. ஓ, அது ஒரு கேட்டகரி. ஒருத்தர் சொல்றார் எனக்கு ஒரு எஸ்பிரஸோ, ஒருத்தர் சொல்றார் எனக்கு ஒரு கேப்பிச்சினோ. எல்லாம் எழுதுக்கிறான் சிட்ல. உள்ள போறான், சார் என்ன ஆர்டர் சார்? 3 காப்பி. இதுதான், என்ன பேரெல்லாம் சொல்லலாம், பட் அல்டிமேட்லி இஸ் கோயிங் டு கிவ் யூ காஃபி. So, all these choices and all things have come up very recently. We are not used to all that. So, coffee, now coffee. But anyway, I got used to that. That was my very first experience to see that there is so much to offer. So, it was a very, very novel thing. Now, okay, so we are on our way. We get to the
immigration. That's it, JFK. That's my first port of entry. அங்கே போனால் இமிக்ரேஷனுக்கு 2 லைன் நிற்கிறது. ஒரு ஷார்ட் லைன், ஒரு லாங் லைன். பீங் ட்ரூ ஆஸ் an Indian, we stand in a short line. யார் லாங் லைன் நிற்பா? அங்கே அழகாக எழுதிருக்கு, US citizens and green card holders. அதெல்லாம் யார் பார்ப்பா? ஷார்ட் லைன் தான். இந்த இந்தியன் டிஎன்ஏலேயே இதுதான், லைனில் நிற்கணும் தான் நமக்கு வேண்டவே வேண்டாம். யார் லைனில் நிற்கிறா? கோவிலில் பிரசாதம் கொடுக்கறத கூட நம்ம லைனில் நிற்க மாட்டோம், கை எப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வருவோம் இல்லையா? யூ அக்ரி? ஸோ see this, we don't like to stand in lines. இந்த லிஃப்ட் வருது இல்லையா, you should see the kind of hurry where people are when they want to get in. அந்த லிஃப்ட் கதவு ஃப்ரண்ட்டில் எப்படி நின்றுருப்பான், அங்கேருந்து உள்ளேருந்து வெளியில் வரதுக்கு கூட அவளுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அப்படி ஃபஸ்ட்டு நான் தான் போனோம். திஸ் கைண்ட் ஆஃப் திஸ் ஐடியா தட் ஐ மே லூஸ் சம்திங் இஃப் ஐ எம் நாட் இன் த ஃபர்ஸ்ட். ஃபியர் ஆஃப் வாட் யூ கால் FOMO சொல்லுவோம் இல்லையா, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதெல்லாம் இப்போ தான் கேள்றேன். நம்ம ஊரில் டிஎன்ஏல ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் டே 1லேருந்தே இருக்குது. ஸோ இங்கே ஈவன் இஃப் Yama கம்ஸ் அண்ட் he says okay I am ready to take all of you, அதிலே கூட சண்டை போட்டுட்டு நான் வரேன்ப்பா ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவான். அப்படி போல் இருக்கு. ஸோ திஸ் ஐடியா ஆஃப் பீங் ஃபஸ்ட் இன் லைன் வாஸ் தேர் இன் மை டிஎன்ஏ as well. இப்படி போனோம். அங்கே போய் பார்த்தா சொல்கிறேன், சார் யூ ஹேவ் டு கம் இன் தி அதர் லைன். வந்தாயச்சேப்பா, இல்லை நீங்கள் எல்லாம் அதுதானே பண்ணுற. சார் யூ ஹேவ் டு கோ அண்ட் ஸ்டாண்ட் இன் தி அதர் லைன். ஒரு இது இல்லை, கோபம் இல்லை, ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லை. சார் யூ ஹேவ் டு கோ அண்ட் ஸ்டாண்ட் இன் தி அதர் லைன். இப்படி சொல்கிறாரே, திரும்பி சொல்கிறாரே. சரி சொல்லிவிட்டு அந்த லைனில் திரும்பி வர வழி இல்லை, அங்கே போய் நின்னாச்சு. லைன் போகிறது, ஃபைனலி கவுண்டர் வந்தாயாச்சு. பாஸ்போர்ட் எடுத்து பார்க்குறான். சுப்ரமேனியா. மேனியாவா? இது வேற என்ன? யாரு சுப்ரமேனியா? ஒரு ஈகோமேனியா, மெகாலோமேனியா, கிளிப்டோமேனியா அதெல்லாம் கேட்டிருக்கேன். சுப்ரமேனியா அந்த ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேனேப்பா. சுப்ரமணியன்பா அதெல்லாம் சொன்னா. சார் வெல்கம் டு த US, யூ ஆர் கோயிங் டு கிராஜுவேட் ஸ்கூல் அல்ல காலேஜ். அங்கே கிராஜுவேட் ஸ்கூல் சொல்லுவா, நம்ம காலேஜ் தான் சொல்கிறோம், அவள் கிராஜுவேட் ஸ்கூல். அது இதெல்லாம் ஐ ஹேட் டு கைண்ட் ஆஃப் எஜுகேட் ஹிம். ஸோ சுப்பு சார், சுப்பு சார். என்னம்மா, யார் சொல்கிறா? என் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க வேண்டாமா? ஐயோ, ஐ திங்க் ஐ எம் டேக்கிங் டூ மச் டைம். எனக்கு கூட ஓடி வந்து விடுவா. பேர் வித் மீ, ஐ வில் கண்டினியூ லேட்டர். பேர் ஒரு கொலை பண்ணியாச்சு. என்னோட பேர் கொலை பண்ணா பரவாயில்ல, வைஃப் கூட வரா, மல்லிகா கூட இருக்கா. அவளோட ஒஃபிஷியல் நேம் மீனாட்சி. மீனாகாஷியா? சார் தட் இஸ் அ ஜாப்பனீஸ் நேம். ஐ எம் இந்தியன். மீனாட்சி, மினாஸ்கி ஒரு போலிஷ் நேம் கொண்டு சொல்றான். என்னப்பா மீனாட்சின்னு சொல்ல தெரியலையா? ஃபைனலி தே செட்டில்ட் ஆன் மீனா. Subramanian, Meena Subramanian. Okay. What is your maiden name? Meenakshi Vishwanathan. Married name Meenakshi Subramanian. Maiden name Meenakshi Vishwanathan. Who's this Vishwanathan? It's my father. What is your father's name? Vishwanathan Krishnan. Vishwanathan Krishnan. You are Meenakshi Vishwanathan. You have different last names. What about your husband? He is Subramanian Venkata Krishnan. Your last name doesn't match with your husband's last name. What is going on here? மல்லிகா சொல்கிறா, யூ சி இந்த நம்மளுக்கெல்லாம் ஒரு ஹேபிட் உண்டு. ஏதாவது கொஞ்சம் நிறைய கதை விடணும்னா யூசின்னு ஆரம்பிப்போம். யாராவது உங்ககிட்ட வந்து யூசின்னு ஆரம்பித்தா டெல் யூ ரன் அவே ஃப்ரம் தேர் as soon as possible. இல்லைன்னா ½ an hour கழிஞ்சு நீங்கள் என்ன நின்றுட்டே இருப்பாள், என்ன சொல்ல போகிறா தெரியலையேன்னு.
ஸோ யூசின்னு சொன்னோடனே என்னோட தலை இப்படி ஆடுத்து, ஓ இவரை கொஞ்சம் குழப்பத்தான் விட போறாருன்னு சொன்னா. யூ சி, we only have only one name, but all your forms ask for two names. What do? We add our husband's name or father's name depending on the situation. Before marriage, my father's name is my last name. After marriage, my husband's name is my last name. But your husband's name is Venkatakrishnan. His name is Subramanian. His father's name is Venkatakrishnan. So why are you not Meenakshi Venkatakrishnan? Ayyo, then I will be my father-in-law's wife, not my husband's wife. Or my grandfather's granddaughter, not my father's daughter. இப்படி எல்லாம் சொல்றே சார். சுப்பிரமணியன் வெங்கடகிருஷ்ணன், மீனாட்சி சுப்பிரமணியன். Understand? Are you really married to him? Is he married? Ayyo, he tied this tali. What are you saying? ஏதோ புதுசா இப்படி சொல்றாரே. Never say that, sir. He is my husband. Finally, he got so confused. He says, stamp படிச்சார். Please go, சொன்னார். சரி, நாங்களும் போறோம். Go where? You can walk out. பார்க்குறோம், அவுட்டு சொல்கிறார். இங்கே ஒன்றும் அவுட்டு காணலையே, எல்லாம் கதவு எல்லாம் இப்படி கதவு கூட இல்லையே, எல்லாம் ஒரு வால் தானே காண்றது. ஆனால் ஒரு இடத்துல எக்ஸிட்டும் போட்டிருக்கு, ஒன்றும் தெரியலையே. Where should I go? There is a whole wall there. இப்போ நான் நினச்சேன், இவ்வளோ நேரம் பிளெயினில் உட்காந்து கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. நிஜமாவே அங்கே ஒரு டோர் இருக்குது, ஆனால் நமக்கு தான் காணலையோன்னு நினச்சேன். ஒய்ஃபை பார்த்தேன், அவளும் சொன்னான், இங்கே ஒன்றுமே காணலையே, இப்படி தான் போகிறது தெரியலையே. பட் யூஸ் த டோர்னு சொன்னா. சரி, ஏதோ சொல்கிறாரு, ஏதோ அலிபாபா போல் ஏதாவது சொல்லணுமோ, ஓப்பன் செசமியோ ஏதாவது சொல்லிட்டு இப்படி போகிறோம். சடனாக அந்த கதவு திறந்தது. நமக்கு இந்த காலத்தில் தெரியும் எல்லா டோரும் ஒரு ரிமோட்டு அது இதெல்லாம் இருக்குன்னு. அந்த காலத்தில் எனக்கு நிஜமாவே, ஐ டெல் யூ, த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஈவன் saw a door opening by itself. அப்பா, really, it was truly an experience, you know. Just imagine, it's a very new type of thing. So this is the process which I described to you. Now some experiences from day-to-day life. What happened? உங்களுக்கே தெரியும், நாங்கள்லாம் அப்போல்லாம் நியூலி வெட்ஸ். கூட நடந்து போவோம், பார்க்கில் கை பிடிச்சுட்டே போவோம். ஃபஸ்ட்டு டே எப்படி போனோம் பார்க்கில், இங்கே யாரையும் காணவே இல்லையே, எங்கே போயிருக்கா எல்லாரும், ஒருத்தரும் இல்லை. See, I grew up in Mumbai. அங்கே 10 அடி எடுக்கிறதுக்கு முன்னால் 4 பேர்கள் மேலே இடிச்சுட்டு தான் போகணும். இங்கே ஆனால் நாங்கள் நடக்கிறோம் ஒரு மனுஷனை காணல. பட் எனிவே வி செட், இப்படி தான் இருக்குமோனோ. ஒரு தூரக்கா ஒரு அனதர் அமெரிக்கன் கப்பல் வாக் பண்ணுறா, கை பிடிச்சிண்டு. வயசானவா, ஆனால் கை பிடிச்சின்னு தான் வாக் பண்ணுவாங்க. டசன்ட் மேட்டர். இப்போ நாங்களும் கூட தான் வாக் பண்ணுவோம், கை பிடிச்சிக்கிறதுல அவ்வளோதான். பட் வி ஸ்டில் வாக் டுகெதர். அமெரிக்காவில் அப்படி இல்லை. எத்தனை வயசானாலும் கூட நடக்கிறத கையை பிடிச்சிட்டு தான் நடப்பா. எங்கேயாவது கை விட்டுச்சுன்னா வேற யாருக்கூடயே போயிடுவாளோன்னு ஒரு பயம். ஸோ நாங்கள் நடக்கிறோம். இந்தியாவில் அப்படி இல்லை. பார்த்தோம்னா எப்போவுமே ஹஸ்பண்ட் ஒரு 10 அடி ஃப்ரண்ட்டில் நடப்பார், ஒய்ஃப் பின்னாடி நடப்பா. இப்படி இருக்கிறது திரும்பி பார்த்துட்டே நடந்துட்டு இருப்பா. ஐம் ஷூர் நானில் அப்படி இல்லை. நானில் எல்லாரும் கூட தான் நடக்கிறா. பட் ஜென்ரலி சொல்கிறேன், அப்படி தான் நடப்பா. இந்த ராமாயணத்துலேருந்தே அப்படி தான் இருக்குது. ராமர் தான் ஃபர்ஸ்ட்டில் நடப்பார், அப்புறம் தான் சீதை பேக்கில் நடந்துட்டுருக்கா இல்லையா. ஸோ அதெல்லாம் படித்து அந்த ட்ரெடிஷன் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்படி நடந்துட்டு போகிறா. அங்கே ஒரு இந்தியன் கப்பல், கரெக்டாக ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போகிறான், ஒய்ஃப் கொஞ்சம் பேக்கில் போகிறான். அமெரிக்கன் கப்பல் இப்படி பார்க்குறா, என்ன இவா இப்படி போகிறா, அவள் நிஜமாவே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானா கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணுறா. ஃபைனலி எங்களை பார்த்தா, நாங்கள் 2 பேரும் கை பிடிச்சின்னு தானே போகிறோம். எங்கிட்ட வந்து, are these people married? Yes, of course they are, husband and wife. Why is it that they're not holding hands? சரி, ஏதோ கேட்குறாளே சொல்லிட்டு நானே போயிட்டு கேட்டேன். மாமி, நம்ம ஊர் மாமி தான். மாமி, அவர் கேட்குறார், இல்லை நீங்கள் இப்படி கை பிடிச்சிக்காதமே இப்படி போகிறேளே, பாக்கி எல்லாரும் கை பிடிச்சுன்னு தானே போகிறா, நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்படி கை பிடிச்சிக்காம போகிறேளேன்னு கேட்டது. மாமி சொன்னா, எங்கே தான் போகிறாரு இவர். ஸோ நமக்கு வி ஹாவ் கான்ஃபிடென்ஸ், எங்கேயும் போக மாட்டார், நம்ம ஊருக்கார், நம்ம ஊருக்கு நம்ம கூடயே தான் இருப்பார். அப்படி
ஸோ தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வாக்கிங்லேயே இப்படி போல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இந்த வாக்கிங் சொல்லும் போது ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்தது. நம்ம ஒரு பிளாக்ல இருக்கிறத சடன்லி ஒரு நாளைக்கு ஒரு பார்ட்டி, பிளாக் பார்ட்டி சொல்லுவாங்க. எதுக்குன்னு கேட்டால் ஒரு அனிவர்சரி பார்ட்டி. என்ன அனிவர்சரி? 20th வெட்டிங் ஆனிவர்சரி. 20th வெட்டிங் ஆனிவர்சரியில் என்ன பார்ட்டி? நம்ம ஊர்லாம் 50, 60, 60 இயர்ஸ் அனிவர்சரின்னு நம்ம பார்த்துருக்கோம். சாரி, இனிமே தான் வந்து திரும்பி சொல்கிறேன் அதை பற்றி. ஸோ ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் வேர் ஐ லெஃப்ட் ஆஃப். ஐ திங்க் ஐ வாஸ் மென்ஷனிங் அபவுட் திஸ் இயர் ஆனிவர்சரி. இட்ஸ் அ பிக் டீல். அமெரிக்காவில் 20 வருஷம் கல்யாணமாக இருந்தது பெரிய விஷயம். அதுவும் ஒரே ஒருத்தர்கிட்ட பின்ன இன்னும் பெரிய விஷயம். கல்யாணம் ஆகிறதே 20 வருஷம் தான் பெரிய விஷயம். அதே பர்சன்ட் 20 இயர்ஸ்னால் இன்னும் பெரிய விஷயம். ஸோ அதுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுறது நல்லது தான். ஸோ ஒரு பார்ட்டியெல்லாம் வச்சு அப்படி பண்ணுறா. நம்மளும் போனோம். லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் வந்திருக்கா, எல்லாம் நிறைய பீப்புள் வந்திருக்கா, எல்லாரையும் கங்க்ராச்சுலேட் பண்ணுறா. ஒரு ரிப்போர்ட்டர் அவள் ஆடியன்ஸுக்கு வேண்டி, சார் நீங்கள் 20 வருஷம் இப்படி கூட இருந்திருக்கீங்களே, உங்கள் ஏதாவது ஒரு சீக்ரெட் ஏதாவது இருக்குமே, ப்ளீஸ் கொஞ்சம் எங்களோட ஆடியன்ஸுக்கு வேண்டி நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களா உங்கள் சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் ஃபார் 20 இயர்ஸ். ஷுவர் ஐ கேன் டூ ஸோ சொன்னார். யூனோ 6 days a week we go for long walks. The reporter is really stunned. ஆஹா, என்ன ரொமான்டிக்! 20 வருஷம் 6 days a week go for long walks. Look at this, viewers. This is the recipe for successful marriage. Pravata Kakra, sir, would you like to add something more? Yeah, of course I can. I go on Mondays, Wednesdays and Fridays, and she goes on Tuesdays, Thursdays and Saturdays. 2 பேரும் பார்த்துக்கிறதே இல்லை. 20 வருஷம் என்ன, 40 வருஷம் ஆனாலும் 2 சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் தானே. சிலதெல்லாம் நான் கொஞ்சம் உண்டாக்குறேன், உங்களுக்கே தெரியும் என்னெல்லாம். ஒரு இன்சிடென்ட்ஸ், ஸ்கூலை காலேஜை பற்றி எதாவது சொல்லணுமே. எனக்கு ஒரு ஹேபிட், காலேஜில் கிளாஸில் உட்காந்து ஏதாவது ப்ரொஃபஸர்லாம் சொல்லி தந்துருந்துச்சுன்னா தெரிஞ்சுது வச்சுக்கோ, இல்லைங்க ஒரு ஏதோ சொல்கிறார் கொஞ்சம் புரிஞ்சுது, இப்படி தலையாட்டுவேன். நிறைய பேர் நம்ம ஊரில் இப்படி தலையாட்டுவா, ஒரு மாதிரி ஒரு ஓகேயா நாட்டா தெரியாது, பட் ஆனால் ஒரு இப்படி ஒரு ஜென்ரலாக இப்படி ஒரு தலையாட்டுவேன். ப்ரொஃபஸரை சொல்லி தந்துட்டுருக்கார், நான் இப்படி பார்த்து இப்படி தலையாடுறேன். அவர் திரும்பி அதே சொல்கிறார். 2 டைம் சொன்னார், 3 டைம் சொன்னார். என்னை பார்த்து சொல்கிறார், நான் சொல்கிறதெல்லாம் புரியறதா இல்லையா? இவ்வளோ நேரம் நீங்கள் தலையாட்டின்டா இருக்காள், புரியறதே சார் நீ சொன்னேன். அவர் எனக்கு ஒரு லெசன் கொடுத்தார். This is yes, this is no. You get it? Yes sir. அன்னையிலேருந்து அவர் என்ன எப்போ பார்த்தாரோ ஓடி போயிடுவார். ஒரு நான் வரல கூட. ஜஸ்ட் அ ஸ்மால் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அ கிளாஸ் ரூம். எங்களோட இதில் ஒரு அட்மின் இருந்தா, அந்த செக்ரட்டரி, இந்த காலேஜ் எங்களோட டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி. I'll come back and continue. டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி, அட்மினிஸ்ட்ரேஷன், அவளை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். நம்ம ஊருக்காரால் நிறைய பேர் உண்டு அங்கே. நம்ம ஊருக்காரனோட பேரே எல்லாம் பெருசாக இருக்கும். 4 syllable 5 syllableலாம் வெரி காமன் தான். அமெரிக்காவில் 2 syllableக்கு மேலே இருந்ததுன்னா ஒரு மாதிரி திரு முழிப்பா பேரை பார்த்து. என்னோட ஒரு கொலீக் இருந்தான், பேர் பாலசுப்ரமணியன், அட்மினிஸ்ட்ரேஷன். அவன் பேர் பெட்ரிஷியா. அவனை பார்த்து கேட்டா,
ஏய் இது பெரிய பேர் வச்சுட்டு இருக்கேப்பா, கேன் ஐ கால் யூ பாப் சொன்னா இவனும் விடுவனா, கேன் ஐ கால் யூ அகிலாண்டேஸ்வரி, ஐயோ வேண்டாப்பா. ஃபைனலி தே செட்டில்ட் ஆன் பாலா. பாலசுப்ரமணியம், பாலா, சரி சரி ஓகே பாலான்னு அவன். யூ கேன் கால் மீ பேட்டி சொல்லுவான், பாட்டி. இப்படிதான் அவளோட எக்ஸ்சேஞ்சு. பேட்டி ஹேட் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஹாபி. ஒரு சும்மா இருக்கிறத கண்ணு தனியே மூடும், இப்படி இருக்கிறத கண்ணு தனியே மூடிட்டு இருக்கும். இந்த ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. another habit she had, எப்பவும் லேட்டாக வருவா. எவ்ரி டைம் லேட்டாக வருது. இட் வாஸ் வெரி அனாயிங் ஃபார் த ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட். திரும்பி திரும்பி சொல்லுவார், இப்படி லேட்டாக வரையேம்மா, லேட்டாக வரையே, டைமில் வரக்கூடாதா? பட் ஸ்டில் ஷீல் கம் லேட். ஒரு நாளைக்கு ரொம்பவே லேட்டாக வந்தா. Now he is very annoyed. This is getting too much. What is it that you're thinking? You can come this late? What made you come this late? Sorry sir, I overslept today. Jana, இவருக்கு கோவம் வந்ததே பாரு. You mean to say you sleep at home also? இங்கே தூங்குற, வீட்டிலேயும் தூங்கிட்டு இருக்கேன். இது ஒரு நிஜமாவே இன்சிடென்ட் தான். சிலதெல்லாம் நிஜம் இல்லை. ஒரு வெரி வெரி யுனிக் இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு என்னோட ஃப்ரெண்டு கூப்பிட்டேன், கால் பண்ணேன். அப்போது செல்ஃபோன்னு கிடையாது, உங்களுக்கு தெரியும், லேண்ட்லைன்லாம் கால் பண்ணோம். ஆன்சரிங் மிஷின் உண்டு, பட் லேண்ட்லைன் இருக்கு. ஃப்ரெண்ட் முரளி கால் பண்ணேன், ரிங் அடிச்சது, வாய்ஸ் கட்டுது, ஹலோ. இது முரளி அல்லவே. ஓ ஹலோ. அப்புறமா so I was telling you about calling a friend. முரளி ஹலோ. அப்போதான் ஞாபகம் வந்தது, he had mentioned அவன் அம்மா வரா இந்தியாவிலேருந்து. quickly I was caught up on that. மாமி நான் சுப்பு பேசுகிறேன், முரளி இருக்காரா? அவதான் இந்த காட்டுல குடிசை கட்டிட்டு இருக்க போயிருக்காப்பா. காட்டுல குடிசை கட்டிண்டா? மாமி இந்த பெரிய வீடு இருக்கே, எதுக்கு காட்டுல குடிசை கட்டிட்டு போய் இருக்கணும்? Then it struck me. ஓ மாமி, என்ன அவன் சன்னியாசம் வாங்கிட்டு விட்டான்? என்கிட்ட ஒன்றும் சொல்லவே இல்லையே. அப்படி ஒன்றும் பார்த்தா அவனுக்கு ஒன்று அப்படி ஒன்றும் இதெல்லாம் இல்லையே, ஒரு இந்த சம்ஸ்காரம் ஒன்றும் இருக்கலையே. எப்படி சம்ஸ்காரம்? சன்னியாசமா? அவன் எதுக்கு சன்னியாசம் வாங்கிக்கணும்? பின்ன நீங்க தானே சொன்ன காட்டில் குடிச்ச கட்டிட்டு. அதுதான்ப்பா எனக்கு சொல்ல தெரியல. இந்த டென்டிங் கேம்பிங்கா? கேம்பிங்க்கு தான் போயிருக்கா. மாமி சொன்னா போல ஐ ஹவ் நாட் ஹர்ட் அ பெட்டர் டெஃபினிஷன். ஐ டெல் யூ, கேம்பிங்னா காட்டுல குடிசையில் இருக்கணும், அவ்வளவுதான். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஐ ஹேட். கேம்பிங் சொல்றப்போ ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்தது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் ஒய்ஃபோட மதர், தட் இஸ் ஹஸ்பண்ட்ஸ் மதர் இன் லா, கேம்பிங்க்கு போகிறா. கேம்பிங் போனப்புறம் த நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் ஒரு ஹைக்கு போகலான்னு போகிறா. மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட், as you know. கேம்பிங் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸ் மதர் கேம்பிங் போயிருக்கா. ஏர்லி மார்னிங் ஒரு ஹைக்கு போகிறா. கொஞ்சம் நாள் கழிஞ்சு பார்த்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட இருக்கா, மதர் இன் லாவை காணலை. எங்கதான் போனாலும் இந்த காட்டுல தனியா எங்கே போயிருக்காளே, தேடுறா, மதர் இன் லாவை காணல. அங்க போறா இங்க போறா. ஃபைனலி ஒரு இடத்துல பார்த்தா ஒரு கிளியரிங் இருக்கு. அந்த கிளியரிங்ல ஒரு ஃபெரோஷியஸ் லுக்கிங் டைகர், அங்க மதர் இன் லா ஃபேஸிங் ஃபேஸ் டு ஃபேஸ். இந்த வைஃப் பாட்டு புலம்புறா, என்ன நீங்க இப்படி பார்த்துட்டு இருக்க, ஏதாவது செய்யுங்கோ, do something now. அந்த ஆள் இப்படி சொல்றார்,
அந்த டைகர் தானே இதில் வந்து தனியாக மாட்டின்றது, நான் எதுக்கு ஏதாவது செய்யணும்? தெரியலையா? ஓகே, I'll say that again at a later stage. Okay, in the meanwhile, one last thing I want to say. இப்போல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த காலத்தில் இந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ்லாம் போயிட்டே இருக்கு, கல்ச்சர் யாருக்கும் தெரியறது இல்லை, குட்டிகளுக்கெல்லாம் சொன்னால் தெரியறதில்ல, அப்படி இருக்கு. இப்போ இது இல்லஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு கதை போல ஒன்று இருக்கு, அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்மளாம் சின்னதாக இருக்கும்போது ஸ்கூலில் போகும்போது வருஷத்தில் ஒருக்கா இந்த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒருத்தர் வருவார், இந்த என்னது இன்ஸ்பெக்டர் சொல்லுவா, ஸ்கூல் இன்ஸ்பெக்டர்னு. இப்போ நடந்துட்டு இருக்கு வச்சுக்கோ. ஒரு நாளைக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு ஸ்கூலுக்கு போகிறார் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு. டே இஸ் ஆல்மோஸ்ட் டு தி எண்ட், அவரும் டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ he said, okay, this is the last thing. இங்கே போயிட்டு ஏதாவது ஒரு சின்ன சிம்பிள் கொஷின் கேட்டுவிட்டு somebody answers, I'll be happy, போயிட்டு போகலான்னு சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிளாஸ் போகிறா, எல்லாரும் ரெடியாக இருக்கா. இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டுனா எல்லாரும் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரெடியாக இருப்பா. ஸோ ஒரு கிளாஸுக்கு போகிறா, 5th grade 5ஆம் கிளாஸு. அங்கே போய் ஒரு சின்ன கொஷின் கேட்டுட்டு போகலான்னு சொல்கிறேன். ஸோ ஒரு பிரைட் லுக்கிங் பாய் இருக்கான். ஸோ அவனை பார்த்து கேட்குறான், ப்ளீஸ் டெல் மீ, ஹூ broke பரசுராமாஸ் போ? பரசுராமரோட வில்லை யாரோட அடிச்சார்? தடால்னு சடன்லி அந்த கிளாஸ் ஃபுல்லா சைலன்ஸ். எல்லாரும் திடீர்னு முழிக்கிறா. இவர் என்னப்பா இந்த சிம்பிள் கொஸ்டின் கேட்டேனே, எதுன்னு ஒன்றும் யாரும் சொல்லலையே. ஒரு சின்ன பையன் போறான், நீ சொல்லுப்பா. சார் நான் உடைக்கல சார். இவருக்கா கோபம் வருது. அந்த டீச்சரை பிடிச்சு நீங்க வாங்க வெளியில சொன்னார். வெளியில எழுத்துன்னு போய், என்னப்பா சொல்லி கொடுக்கறலையே அது போல. அந்த டீச்சருக்கு ரொம்ப, சார் இந்த பையனை எனக்கு 5 வருஷமா தெரியும், அவன் உடைக்கலன்னு சொன்னா அவன் சத்தியமா அவன் உடைக்கவே இல்லை. This man is totally wild now. Rushes to the principal's office. What kind of school are you running? நம்ம வேல்யூஸ் ஒன்றும் சொல்லி கொடுக்கல, ஒன்றும் இல்லை. எது என்னது சிம்பிள் கொஸ்டின் கேட்டேன், பரசுராமாடுமோ யார் அடிச்சார் யாரும் சொல்றது இல்லை. சார் நீங்க உட்காருங்க சார். அந்த டெஸ்க்ல ஒரு சின்ன பெல் உண்டு, டங். இன்னும் அந்த எப்படி கூட்டினா ஒரு பியூன் ஓடி வந்துடுறார், டிங். அவரை ஓடி வந்தார். 2 காஃபி கொண்டு வாப்பா. காஃபிலாம் எனக்கு வேண்டாம், இந்த கொஸ்டின் இப்படி கேட்டதுக்கு உங்க டீச்சருக்கு தெரியல, ஸ்டூடெண்ட் தெரியல. சார் நீங்க கொஞ்சம் காஃபிலாம் குடிச்சு கொஞ்சம் சிதாமா இருங்கோ. இந்த ஸ்கூல்ல 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா, எவ்ரிடே ஏதாவது உடையதான் செய்யும். பரசுராமாவோட போ உடைஞ்சதுன்னா உங்களுக்கு நான் நாளைக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறேன். You see how traditional values are going down. ஒரு நல்ல illustration. So இது போல நிறைய. Now of course having got you all here, I think it would be appropriate to share some things about older people, because நம்மளாம் ஒரு ஓல்டு ஆயிடுச்சே. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறான், என் ஒய்ஃபுக்கு காது கேட்கறதுலே போல இருக்கு. அப்படியா, நான் ஒன்று சொல்லித்தரேன், நான் ஒன்று டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன் பார்த்துக்கோ. ஸோ ஒய்ஃப் கிச்சனில் இருக்கா, இவன் 2 பேரும் இங்கே லிவிங் ரூமில் உட்காந்து, மாலதி இன்னைக்கு என்னது டின்னருக்கு? எழுந்திருக்கிறார், ஒரு 10 steps ஃப்ரண்ட்ல போறார். மாலதி இன்னைக்கு என்ன டின்னருக்கு? இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போறார். அவன் ஃப்ரெண்ட்ல இப்படி திரும்பி திரும்பி பாத்துக்கிறார், என்ன டின்னருக்கு? ரொம்ப பக்கத்துல போய், இன்னைக்கு என்ன டின்னருக்கு? 4 தடவை சொல்லி ஆயிடுச்சு, இன்னைக்கு சப்ஜி தால் சப்பாத்தி. அவருக்கு காது கேட்கறல. தேங்க்யூ. ஹரி ஓம்.